மிஸ்டர் ரகுவரன், ஃபர்ஸ்ட் நீங்க பீச் மணல்ல ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறமா ஃபேன்சி ஸ்டோர்ல வந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதுல ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறமா இந்த தியேட்டர் டாய்லெட்டு, ஸ்கூல் டாய்லெட்டு, இந்த மாதிரி சின்ன டெண்டரா எடுக்கணும். நேரா நீங்க 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எடுத்தீங்க, நாங்க என்ன விரல் சுத்திட்டு போறதா? இப்ப என்ன பண்ண போறேன்? மறுபடியும் எல்லாத்தையும் இடிச்சு, மறுபடியும் எல்லாத்தையும் நோண்டி, மறுபடியும் பேஸ்மெண்ட் போட்டு, பா நினைச்சா எனக்கே தலை சுத்துது. டைமுக்கு முடிக்க முடியுமா? நீங்க வேற ஹை குவாலிட்டி சிமெண்ட், செங்கல், கம்பி தான் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? 30 கோடி லாஸ் ஆயிட்டாங்க ஜீவன். 170 கோடியில 30 கோடி போச்சுன்னா 140 கோடியில ப்ராஜெக்ட் முடிச்ச முடியுமா? என்ன ஜீவன், இந்த ப்ராஜெக்ட் உடைய 200 கோடி பட்ஜெட்னு எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நாங்க 400 கோடி பட்ஜெட் கொடுக்குறோம்? வந்துட்டாரு மொத்தமா பரம்பரையா இதுக்காகவே வாழ்றவங்க நாங்க. உங்களை மாதிரி பிச்சைக்கார பசங்க அவங்க ஈஸியா கொடுக்கணும்னா உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்களா? என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட் சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுது. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்ல என்னடா பண்ணுவேன்? ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக நோகாம நேரம் மகாசிக்க உட்கார்ந்த உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஸ்கூல் டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 11வது ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் சொல்லி கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடோட அலைஞ்சி அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களுக்காக ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமை பாஸ் ஆகிற நைட்லாம் கிளாஸ்ல டீ வச்சு உட்காந்து படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்கெல்லாம் 10 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்சு அரியர்லாம் 4th இயர் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டிக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடித்து ரோடோட வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் அவன் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறு திட்டி திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு இறங்கி எவ்வளோ ஒரு புண்ணியமா கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் வேலை கொடுத்து அதையும் புண்ணியம்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு குரங்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஏன் உன்னை இந்த பில்டிங்கை கட்டப்படாம செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்து ஜனங்களே உன்னை செருப்பால் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒப்படைக்க வைக்கல. ஆமா பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவா பார்த்தது இல்லையே, இனிமே பார்ப்பேன்.